மூன்று மதத்தினர் முன்னிலையில் மத நல்லிணக்க திருமணம் சீர்வரிசை வழங்கி நடைபெற்றது. மேயர், கோவை எம்பி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். 2500 பேருக்கு சுட சுட மட்டன் பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. கோவை கோட்டை மக்கள் நல்வாழ்வு மன்றம் சார்பில் இன்று மதியம் 12 மணி அளவில் கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 6 இஸ்லாமிய ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. இதில் திருச்சி, திருப்பூர், கோவை மற்றும் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த 6 ஜோடிகளுக்கு மத நல்லிணக்க முறைப்படி திருமணம் நடைபெற்றது. கோவை மாவட்ட அரசு தலைமை காஜி மௌலவி அப்துல் ரஹீம் இம்தாதி ஹஜ்ரத், சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமி, ஆலாந்துறை நாதேகவுண்டர் புதூர், கொங்கு காசி அஷ்டபைரவர் திருக்கோவில் பைரவர் மற்றும் சர்ச்சு பாதிரியார்கள் தலைமையில் மத நல்லிணக்க திருமணம் நடைபெற்றது. திருமணம் செய்த மணமக்களுக்கு 16 கிராம் தங்கம், ஸ்டீல் பீரோ, குக்கர், பெட்ஷீட், மெத்தை, தலகாணி விரிப்பு, எவர் சில்வர் சாமான்கள், திருமண வேஷ்டி, சேலை, குரான், தொழுகை விரிப்பு, கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. இஸ்லாமிய கொள்கை கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ஹாஜி இனாயத்துல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், கோவை மாநகராட்சி மேயர், திமுக கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள், ஜமாத்தார்கள், அனைத்து மதம் சார்ந்த சான்றோர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். மேலும் மணமக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏற்பாடுகளை கோட்டை மக்கள் நல்வாழ்வு மன்ற நிர்வாகிகள் முபாரக் அலி, சஃபீர் அலி, சஃபேர் அலி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். மனதார வாழ்த்துகிறோம். விட்டுக் கொடுக்க